3. இந்த பார்ட் 3ல நம்பர் 10. அந்த நம்பர் 10 என்பது பைல்ஸ். பைல்ஸுக்கு ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு வார்த்தையும் உண்டு. இந்த ஹெமராய்ட்ஸ்ன்றது வந்து 2 வகையில் இருக்குது. ஒன்று உள் மூலம், தமிழில் மூலம்ன்றாங்க உள்மூலம், ஒன்று வெளிமூலம் இருக்கிறது. அந்த உள்மூலம்ன்றது பிளட்டு வர தொடங்கிடும். வெளிமூலம் என்பது அதிலெல்லாம் சைடில் மவுத்தில் அந்த புண்ணாக மாறும், அது வலி எடுக்கும். மோஷன் போகிறதுக்கு 2 வந்தாலும் மோஷன் போகிறதுக்கும் ரொம்ப பெயின் ஆகும். உங்களுக்கு உட்கார்றது பிடிக்கிறது கூட கஷ்டமாக தான் இருக்குது. இதை வந்தவங்களுக்கு அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் சொல்கிறேன், இதை வந்து இதில் என்னென்ன சிம்டம்ஸ் வெளியே நம்ம பிகினிங்கில் கண்டுபிடிக்கலாம்னா, ஒன்று வந்து ஜெனட்டிக்காகவே உங்களுக்கு இருக்கும். 2வது அதிகமான வெயிட் தூக்குறவங்களுக்கும் கண்டினியூட்டி இருக்கும். 3வது உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கும் இருக்கும். 4வது வந்து டயட் அண்ட் ஃபுட்டு இதனால இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மோஷன் போகாமல் முதல்ல இருந்திருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் மோஷன் போகிறதுக்காண்டி நிறைய மருந்துகள் வாங்கி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அந்த மருந்துகள் வாங்கி சாப்பிட்றனாலையும் உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கிறனாலையும் இந்த பைல்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு டைஜஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கணும். லூஸாக மோஷன் காலையில் போயிடணும். இதுக்கு வந்து நாட்டு மருந்தை நம்ம சொல்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம். அது வந்து அப்பர்மேட் விஷயம். ஆனால் மசாலாகளை கம்மியாக சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். நைட் டைமில், பகலில் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. நைட்டில் வந்து பிஃபோர் டைமை சாப்பிடுங்க. ஆனாலும் பிஃபோர் டைமில் என்ன, ஒரு 6 7:30 சாப்பாடை சாப்பிடுங்க. அதுவும் மசாலா இல்லாத சாப்பாடு சாப்பிட நன்மையாக இருக்கும். சரி, இப்போ அக்குப்ரெஷரில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அக்குப்ரெஷரில் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இது ஹேண்டு ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்றது பேர். இதுக்கு வந்து இந்த இடத்துல போட்டுக்கணும் 11 நம்பர் 10ஆம் நம்பர் இந்த வடிவம், அதாவது இந்த கார்னரில் போகிறதுல கரெக்டாக இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த ஜிமிக்கி இல்லை அப்படின்னா கையில் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். இது கண்டினியூவாக காலையில் சாப்பாட்டுக்கு முன்பாக, அது மாதிரி இரவுனும் அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு முன்பதாக நீங்கள் இந்த மாதிரி நல்ல ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலியும் சரியாகும். பாக்கி உங்களுக்கு நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெம்பர் கொடுக்குறனால மோஷனும் கரெக்டாக இருக்கும். இதுக்கு இல்லாமல் நீங்கள் டைஜஷனுக்காக வேண்டி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க வேண்டியும். ஏன்னா டைஜஷன் சரியான முறையில் ஆகி அதை லிக்விடாக பண்ணி நிறைய தண்ணி குடிங்க, உங்களுக்கு போடுங்க. இப்போ இந்த இடத்துல இது வந்து பாயிண்ட் நம்பர் 27. ஆனால் இது கனெக்டிவிட்டியாக இருக்குல்ல, இந்த 27 உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த இடத்துல இங்கே பாருங்க, இங்கே உங்களுக்கு வயிறு வலி இருந்தாலே, ஸ்டொமக்கில் ஏதெങ്കിലും ப்ராப்ளம் இருந்தால் இந்த இடத்துல வலிக்கும். அதனால் இதை நீங்கள் நல்லா ப்ரெஷர் பண்ணிக்கோங்க. இந்த கையிலையும் இந்த கையிலையும் இந்த இடத்துல 27 இந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் பண்ணுங்கள். இப்போ இது ப்ரெஷர் பண்ணும்போது உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு சரியாகும், மோஷன் ப்ராப்ளமும் சரியாகும். அதோடு கூட இந்த எட்ஜில் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது, இது நம்பர் 10 சொல்லியிருக்கிறேன். இது இந்த இடத்துல நீங்கள் பைல்ஸ் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப வலியும் எடுக்கும், ஏன்னா எஃபெக்டாக இருக்குனால. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் வலியை குறைத்து கொண்டு நன்றாக இதை அமுத்தி விட்டீங்கன்னு சொன்னால், ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வலி தீரும். அது சீக்கிரத்தில் உங்களுக்கு பைல்ஸஸ் ரெடியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய ஆயுர்வேதிக்க ஹெர்பல் ப்ராடக்ட்னால் மருந்தும் கொடுக்குறோம். அந்த மருந்து வந்து 29 நாள் கண்டினியூவாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பைல்ஸு எங்கே இருக்குன்னே தெரியாது, அவ்வளோ தூரத்துக்கு கிளியரிட்டும் இருக்குது. இந்த அக்குப்ரெஷர் பண்ணுங்கள், உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் பிரயோஜனப்படுங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டே போகிறீங்க, ரைட்? பயனுள்ளதை பாருங்கள், இதை லைக் பண்ணுங்கள், இதை பிறருக்கும் நீங்கள் அனுப்பி கொடுங்க, அவர்களுக்கும் நன்மை பெறட்டும். அடுத்த பாட்டில் வந்து உங்களுக்கு நம்பர் 9 பற்றி, ஸ்பைனல் கார்டை பற்றி சொல்லிக் கொடுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கமெண்டில் லைக் பண்ணி கொடுங்க. நான் அடுத்தது சொல்ல. இதுக்கு இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிசீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிசீஸுக்கு போகும் வழி என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்காண்டி வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, நைஸ் மீட் யூ. தேங்க்யூ, பாய்.